ஹலோ கைஸ். ஹலோ கைஸ். தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமே அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இன்னுமே கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு. இன்னொரு பக்கம் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு. இதில் எதுதான் உண்மை, எதனால இப்படி பேசுகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு கல்ச்சர், அது ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளை பார்த்து பேசுறது. ஸோ அதையும் நம்ம தலைவர் சிஎம் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். முதல்ல வந்துட்டு எதனால இந்த பேச்சு வந்துச்சுன்னு பார்ப்போம். எந்த பேச்சுனா, அவர் ஏன் எல்லாரையும் மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டா அது உண்மை யாரையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மையெல்லாம் இல்லைங்க. முதல்ல என்ன நடந்திருக்குன்னு தெளிவாக சொல்கிறேன். அவர் வந்துட்டு அந்த ஒரு மீட்டிங் ரூமில் உட்காந்துருக்காரு. சரி, மீட்டிங் ரூமில் உட்காரும்போது எதிர்கட்சியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராரு. வந்துட்டு நாங்கள் எதிர்கட்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உறுதிமொழி பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி தான் இனிமேல் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுத்து ஒரு உறுதிமொழி மாதிரி பண்ணிப்பாங்க. அதுக்கு எதிர்கட்சியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது வணக்கம் வைக்கிறாரு. வணக்கம் வச்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காரு. அவர் விஷ் பண்ணலை அப்படி அந்த வீடியோ கிளிப்பு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ கிளிப் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு வணக்கம் வச்சது விஜய் சிஎம் அவர்களுடைய பின்னாடி இருந்த ஒரு ஃபோட்டோ. அதாவது நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட ஃபோட்டோ தான் அங்கே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து வணக்கம் வச்சிருக்காரு. ஸோ அதை வந்துட்டு மீடியா போர்ட்ரேட் இப்படி பண்ணுறாங்கன்னா இவங்க தலகணம் ஆயிடுச்சு. பதவி வந்ததுக்கப்புறம் வணக்கம் வச்சா வணக்கம் கூட பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, அவருக்கு மரியாதை கொடுக்கலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னன்னா, உதயநிதி அவர்கள் வந்துட்டு அதே மாதிரி தான் உதயநிதி அவர்கள் எதிர்கட்சியில் இருந்துட்டு ஒரு பேப்பர் கொடுத்து சைன் பண்ண போகணும். அவருக்கு எதிர்கட்சியில் இருக்காரு, அதனாலயா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் சிஎம் அவர்கள் இருக்கும்போது ஒரு வணக்கம் இல்லை விஷ் எதுவுமே பண்ணாமல் நார்மலாக போயிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால இந்த ரெண்டு பேச்சும் வந்திருக்கு. சரியா, ஃபஸ்ட்டு இதை சொல்லி முடிச்சுட்டேன் உங்களுக்கு. இனிதான் இன்ட்ரெஸ்டிங்கான இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட யாரெல்லாமே நான் எதிர்பார்க்க முடியாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு என்ன, நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் எதிர்கட்சியிலையும் தானாக முன் வந்து பார்த்துருக்காங்க. எல்லாரும் ஜெயிச்சவங்க எதிர்கட்சி தானே, ஐயோ ஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. சார் நீங்கள் தான் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ண போகிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தான் வந்து பார்த்து வாழ்த்துக்கள் மோஸ்ட்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, இதுக்கப்புறம் தலகணத்தோட இருப்புமே அப்படிங்கிறது சில பேர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு தலகணத்தோட இருக்காரு அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பதிலாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தலகணம் இருக்குன்னா எதுக்காக எதிர்கட்சியில் இருக்கவங்களை போயிட்டு அவரை பார்க்கணும், பேசணும்? அது யாருக்குமே தேவையில்லை. முதலமைச்சர் ஆகிட்டாரு. இருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம தளபதி சிஎம் அவர்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட போட்டியிட்ட திமுக, நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் அவரே டைரக்டாக போய் பார்க்குறாரு. அவங்க இடத்துக்கு போயிட்டு ஷால்வாலாம் போட்டு பார்க்குறாங்க. ஏன் வரைக்கும் அது சம்மந்தமே இல்லாமல் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க, எதுக்கு அவங்க சம்மந்தமே இல்லாமல் போய் பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்துட்டு நான் ஆட்சி அமைச்சிட்டேன், இதுக்கப்புறம் ஒன்று என்ன பண்ண போகிறேன் பாரு, இல்லை நான் ஆட்சி அமைச்சிட்டேன் ஒன்று என்ன பண்ண போகிறேன், அந்த டோன் இல்லாமல் வந்துட்டு வாங்க நான் ஆட்சி அமைச்சிட்டா என்ன, நீங்களும் முன்னால ஆண்டவங்க தானே, இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரியும் தானே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டு பேருமே ஒரு மக்களுக்கு தானே சேவை செய்ய போகிறோம், ரெண்டு பேருமே உட்காந்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஜெயிச்சாலும் சரி, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒன் கூடி நண்பர்களாக, இல்லை ஒரு ஐடியாலஜியோ இல்லை ஒரு சம்திங் ஒரு ஃபைட் இல்லாமல் ஒரு மக்களுக்காக உழைப்போம், நமக்காக உழைக்காமல் மக்களுக்காக உழைக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாரும் போய் அப்ரோச் பண்ணி ஷால்வெல்லாம் போட்டாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது, மோஸ்ட்லி வந்துட்டு ஷால்வா போடும்போது எல்லாருமே சந்தோஷமாக தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவங்களும் சந்தோஷமாக தான் வெல்கம் பண்ணியிருக்காங்க அவர் வாரத்தை பார்த்து. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மூவ் எதுவும் பார்த்ததில்லை. தான் ஜெயிச்சுட்டு எதிர்கட்சியில் போயிட்டு ஷால்வா போட்டு அவங்களே அவங்க கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பேசுறது. ஸோ ஓப்பனாக அவர் சொன்ன மாதிரி மறைமுகமாக யாரையும் பார்க்கல, ஓப்பனாக போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்காரு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. யார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். யார் வீட்டுக்குன்னா, ஸ்டாலின் சார் அவர்களுடைய எக்ஸ் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க, வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க, விசிக தலைவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. போகிறதுக்காக பேச்சுகள் அடிபட்டுச்சு, அவங்களையும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்டிக்கு தலைவரை போய் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி பல தலைவர்களை பற்றி பார்த்துருக்காங்க போயிட்டு. அது மட்டுமா, வேற யாரையுமே போய் பார்க்கல அப்படின்னு கேட்டால், இனி டெல்லி போகிறாரு. டெல்லியில் போயிட்டு
டெல்லியில் வந்துட்டு மோடி அவர்களை மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஜனாதிபதி அவர்களை மீட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ட்ரிப் இருக்குது. இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டாங்க, பாதி வரைக்கும் முடிச்சிச்சு. இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் டெல்லி போயிட்டு ஜனாதிபதி அவர்களையும் மோடி அவர்களையும் பார்த்து சந்தித்து பேச போகிறாங்க. அது இன்னைக்கா இல்லை நாளைக்கான்னு தெரியல. ஆனால் ட்ரிப் ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிப்பு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதுதான் தலைமை மாறிடுச்சு. ஒரு பார், சரியா, ஒரு வீடியோ. இதுக்கு முன்னாடி வந்துட்டு யார் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அதே பொதுமக்கள் ஆட்சி மாற்றதுக்கு அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவர் தான் ஆட்சி மாற்றம் மாறிடுச்சு, இதுக்கப்புறம் இதுக்கு எங்ககிட்ட பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கடைக்காரங்கள்ட்ட. அவங்க வந்துட்டு இல்லைப்பா எதுவும் சமாளிக்கிறாங்க. அவங்க வாய்ஸ் அவங்க எதுவுமே பேசலை. இவர் சொல்லிட்டே இருக்காரு, ஏன் பாட்டில் 10 ரூபா வாங்குறீங்க, வாங்காதீங்க அப்படின்ட்டு. இப்போ இது மேட்டர் இல்லை. அதுக்கு கீழே கொஞ்சம் கமெண்ட்ஸ் படித்தேன். ஆட்சி மாறினாலும் நீ மாறாத அளவுக்கு எதுவுமே மாறாது, காலங்காத்தால போய் குடிக்கிறியே, உனக்கு இது தேவைதான் அப்படின்ட்டு. குடிக்கிறது இல்லீகலான ஒரு விஷயம் கிடையாது. நான் இதை ப்ரொமோட் பண்ணல, குடிங்கன்னு போய் சொல்லலை. ஆனால் ஒரு இடத்துல தப்பு நடக்குது. சட்டப்படி பாட்டில் 10 ரூபா வைக்கிறது எப்பவும் யார் பண்ணாலும் தப்பு தான். அது அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறது, கடைக்காரன் பண்ணுறது சரிதான், குடிக்கிறான் அப்படி எதுவுமே கிடையாது. அவர் குடிக்கிறார், அவர் இல்லீகலாக எதுவும் பண்ணல. குடிக்கிறாரு, அவர் என்ன பண்றது, தனிப்பட்ட விருப்பம். நம்ம அதில் போயிட்டு நான் எதுவும் கேட்கல. அதுக்காக குடின்னு சொல்லிட்டு யாரையுமே நான் ப்ரொமோட் பண்ணல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் 10 ரூபா வாங்குறது தப்பு தான். உங்களுக்கு அவ்வளோ நல்ல உள்ள இருக்கு, இது வாங்குறவங்க வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண தெரியல. அதுதான் நான் சொல்றேன். எல்லாரும் காசு அவரும் உழைச்சு தான் குடிச்சிருக்காரு. அவர் எப்படி குடிக்கிறாரு, அது உழைக்கிறாரு, அவர் குடிக்கிறாரு, சம்திங் அவரோட பர்சனல் விஷயம். நீங்க சமுதாயத்தை நலங்கிறது நீங்க ஏதாவது பேசணும்னா முதல்ல வந்துட்டு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் மேபி கொண்டு வர சொல்லுங்க. அது இப்போதான் வந்துருக்கு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது எப்பவுமே தப்பு தான். அதுக்கு மக்களை நீங்களும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இப்படி சப்போர்ட் பண்ணி இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட், நான் எதுக்காக பேசுறேன்னா அந்த பாட்டிலுக்காக நான் பேசலை. எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. குடிக்கிறவங்க நிறைய அவங்க கிட்ட 10 ரூபா வாங்கினா தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு இது நமக்காக நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல பார்க்கும்போது நமக்கு நடக்கும். சரியா, அதனால தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லியிருங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டியது, மற்றபடி எதுவும் இல்லை. இது பார்க்கும்போது என்ன தப்பு பண்ணுறாங்க, ஸோ இவங்க குடிக்கிறதுனால இப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்களே, ஆனால் 10 ரூபா வாங்குற தப்பு இல்லை, அந்த மாதிரி தான் எனக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் மக்களே, அவர் போயிட்டு வந்துட்டு சிஎம் அவர்கள் வந்து எல்லாரையும் போய் மீட் பண்ணி புதுசான புதிய ஒரு கல்ச்சரை மேக் பண்ணுறாரு போல். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எல்லாரையும் போய் பார்க்குறது. இந்த வீடியோ உங்களுக்கு அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். பட் அந்த 10 ரூபாயும் சேர்த்து தான் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை பற்றி நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி, என்ன நெகட்டிவ் விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டேக் இட் ஈஸி தான் மோஸ்ட்லி உங்கள் எல்லா கமெண்ட்ஸ்லையும் ரிப்ளை பண்ணுவேன் சார். ஸோ பை.